வாரத்துல 100 ஆணி அடிச்ச அவனுக்கு தான் எவ்வளவு கோவப்படுறோங்கிற அளவு புரிய ஆரம்பிச்சது. அடுத்த வாரம் 50 ஆணி அடிச்சான். தொடர்ந்து அவனோட ஆணியும் கோபமும் குறைய ஆரம்பிச்சது. அவனோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அப்போ அங்க வந்து அவனோட அப்பா ஒரு திருக்குறளை சொன்னாரு. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். உன்னோட கோபத்தை நீ கட்டுப்படுத்தலனா அந்த கோபமே உன்னை ஒரு நாள் கொன்னுரும். அதுதான் இந்த திருக்குறளோட விளக்கம்னு சொன்னாரு. அது மாதிரி இப்ப பாரு நீ எவ்வளவு கோபத்தை கட்டுப்படுத்தி இருக்கன்னு. தொடர்ந்து நல்ல பழக்கங்களை கடைபிடிச்சு காரணம் இல்லாம வர்ற கோபத்தை கட்டுப்படுத்துன்னு சொன்னாரு. அன்னையில இருந்து தன்னோட கோபத்தை குறைச்சி நல்ல பையனா மாறிட்டான் ஆனந்த். வாரத்துல 100 ஆணி அடிச்ச அவனுக்கு தான் எவ்வளவு கோவப்படுறோங்கிற அளவு புரிய ஆரம்பிச்சது. அடுத்த வாரம் 50 ஆணி அடிச்சான். தொடர்ந்து அவனோட